கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆவியின் வழி இன்னதென்றும் கற்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில தேவன் இதை எப்படி செய்ய போகிறார்? நாம் ஒரு காரியத்தை அவர் இடத்துல கேட்கிறோம். அந்த காரியத்தை அவர் எப்படி செய்வார், எப்படி அது நடக்கும், எப்படி அது நிறைவேறும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியமாய் உங்களுக்கு காணப்படலாம். ஆனால் இந்த வசனத்தின்படி நீங்கள் கொஞ்சம் தேவனுடைய மகத்துவமான செயல்களை நினைத்து பார்ப்பீர் என்று சொன்னால், ஆவியின் வழி இன்னதென்றும் கற்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்று நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். எனவே தேவன் நமக்கு செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவராலே முடியும். ஆனால் எப்படி செய்வார் என்பதை குறித்து நமக்கு ஆராய்ச்சி தேவை கிடையாது. நமக்கு தேவையை மாத்திரம் அவரிடத்தில் சொல்லி, ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு வேண்டும், இந்த காரியம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும், இதை நான் கர்த்தாவே எதிர்பார்த்து உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கேட்கும்போது, தேவனாகிய கர்த்தர் அது எப்படி அவர் செய்து கொடுக்கிறார் என்று சொல்லக்கூடிய காரியம் நாம் அறியாதபடி அந்த காரியமானது நம்மை தேடி வரும்படியாக, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக கர்த்தர் அப்படியே அருள் செய்கிற தேவனாய் இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தேவனாலே கூடும். இந்த காரியத்தை என் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார், அவராலே கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது என்று சொல்லி சந்தேகப்படாமல் அவருடைய சமூகத்தில் நாம் கேட்போம் என்று சொன்னால், அந்த காரியத்தை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்து ஆசீர்வதிப்பார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த தேவன் இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன். சகல காரியங்களை அவர் உண்டாக்கி வானத்திலே சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை எல்லாம் அங்கே வைத்தார். இன்றைக்கு வரை அது நின்று கொண்டு இருக்கிறது. அதேபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் அது எப்படி நிற்கிறது என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாம் அறிந்து ஆராய்ந்து அதை நாம் உணர்ந்து கொள்வது கடினமான காரியம். சயின்டிஃபிக்கலாக சொல்லலாம், புவியீர்ப்பு விசையை பற்றி சொல்லலாம், பல காரியங்களை குறித்து பேசலாம். ஆனால் அதை உண்டாக்கின தேவனுடைய மகத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்வோம். அதே தேவன் தான் எனக்கு செய்ய போகிறார், எப்படியாவது எனக்கு செய்து கொடுப்பார் என்று சொல்லி மாத்திரம் நீங்கள் விசுவாசத்தோடு காத்துருங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் கேட்ட காரியத்தை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்து உங்களை மகிழ்ச்சியாக்குவார். இந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம்ப்பா. ஆராய்ந்து முடியாத காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை, கிரகிக்கக்கூடாத காரியங்களை செய்கிற தேவன் எங்களுடைய தேவனாக இருக்கிறீரப்பா. எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே நாங்கள் கேட்கிற காரியம் எங்களுடைய ஞானத்துக்கு, எங்களுடைய பலத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். ஆனால் உம்முடைய சமூகத்தில் அது ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய காரியமப்பா. அதை நீர் செய்ய வல்லவராக இருக்கிறீர் கர்த்தாவே. நீர் வார்த்தையினாலே இந்த வானத்தையும் பூமியும் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர் கர்த்தாவே. மனிதனை மாத்திரம் மண்ணினாலே சிருஷ்டித்தீர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையிலே ஊதி அவனை ஜீவாத்மா மாற்றினே சொல்லப்பட்டிருக்கப்பா. ஏன்னா இவ்வளவு கர்த்தாவே மகத்துவமுள்ள தேவன் எங்கள் தேவனாக இருப்பதனாலே எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே எங்கள் விண்ணப்பங்களை நாங்கள் இந்த கால வேளையில் உடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர் நீர் இந்த காரியத்தில் எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்து நாங்கள் கேட்கிற காரியத்தை எப்படியாவது ஒரு விதத்தில் நிறைவேற்றி கொடுப்பீர் என்று சொல்லக்கூடிய விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் கர்த்தாவே உம்முடைய அனாதி திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படி, உம்முடைய அதிசயங்களை செய்கிற உம்முடைய கர்த்தாவே மகிமையான பிரசனத்தினாலே எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணி நீர் எங்களை ஆசீர்வதித்து கர்த்தாவே நீர் செய்வீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் கேட்கிறோம். நீர் எங்களுக்காக யாவை செய்து முடிக்கிற தேவன். அப்படியா நீர் கர்த்தாவே நாங்கள் ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். அப்படியே அந்த நாளிலும் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை உம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றி கொடுத்து எங்களை ஆசீர்வதிலும் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, தேவன் செய்கிற காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது. காற்று எந்த திசையிலிருந்து வருது, எந்த திசையில் போகுது, அது எப்படிப்பட்டது சொல்லி தெரியாது. ஆனால் காற்று போகிறதை நாம் உணர முடியும். அதுபோல தான் கர்த்தர் செய்கிற காரியங்கள், அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது எப்படி நிறைவேறும் என்பது அது அவருடைய அனாதி தீர்மானம். ஏன்னா அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுவோம், காத்திருப்போம்.
பெற்றுக்கொள்வோம். அவருக்கு மகிமை செலுத்துவோம். காட் bless you.